வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 47 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? ராதிஷா கலக்கமடைந்தாள். சாருலதா கவின் யாதவ் வர்மாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறவள். அவர்கள் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது என்பது இந்த மாநிலம் முழுவதும் அறிந்த உண்மையே. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் இருவருக்கும் நடுவில் ஒரு மூன்றாவது நபராக ராதிஷா இருப்பது போல உணர்ந்தாள். சட்டப்படி கவினுடன் கூட இருக்கும் உரிமை சாருலதாவிற்கு மட்டுமே சேரும். அப்படி என்றால் ராதிஷாவின் நிலைமை என்ன? யாருக்கும் தெரியாமல் எப்படி திருட்டுத்தனமாக இன்று அவளை வந்து சந்தித்து செல்கிறானோ, அதுவே நிரந்தரமாகிவிட்டால் என்ன செய்வது? உரிமை இல்லாமல் தொடரும் இந்த உறவிற்கு பெயர் என்ன? ராதிஷாவின் மனம் குழம்பிய குட்டையானது. கவின் அவளுக்காக அனைத்தையும் தூக்கி போட்டுவிட்டு வருவானா என்பது ராதிஷாவிற்கு தெரியவில்லை. முதலாக அவனை சந்தேகித்தாள். என்ன தைரியத்தில் அவனுக்காக காத்திருப்பது? இது சரிவருமா என்று அவளுக்கு தெரியவில்லை. அவளுக்குள் பற்பல கேள்விகள் அவளை குழப்ப ராதிஷாவின் மனம் பாரமாகிவிட்டது. அடர்ந்த காட்டுக்குள் தன்னந்தனியே சிக்கி வழி தெரியாமல் திரிபவள் போல் உணர்ந்தாள். கண்ணிற்கு எட்டிய தூரம் வரை அவளுக்கு எந்த வெளிச்சமும் தெரியவில்லை. அவள் இதயத்தில் சூறாவளி காற்று வீசிக்கொண்டிருந்தது. அவளால் சரிவர மூச்சு கூட விட முடியவில்லை. ராதிஷாவிற்கென்று கவின் இதயத்தில் ஒரு இடம் இருக்கத்தான் செய்தது. கியாஷ் என்றே இதுவரை ராதிஷாவின் முன் ஒத்துக்கொள்ளாதவன் இப்போது எப்படி அவளை ஊரறிய உலகறிய ஏற்றுக்கொண்டு வலம் வருவான்? எதற்கும் விடை அவளிடம் இல்லை. அதற்கு மேல் அவள் எதை பற்றியும் யோசிக்கவும் தயாராக இல்லை. சென்னைக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் செய்தாள். அவளது துணிகளை பேக் செய்ய ஆரம்பித்தாள். எல்லாவற்றையும் சரிபார்த்த பின் அவளது உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஸ்ருதியிடம் சென்றாள். ஸ்ருதி, நான் சென்னைக்கு கிளம்புறேன். நீ என்னை நன்றாக கவனித்து கொண்டாய். எல்லாவற்றிற்கும் மிக்க நன்றி என்றாள் ராதிஷா. ஏய், என்னது இது? திடுதுப்புன்னு ஊருக்கு போறேன்னு பெட்டியை தூக்கிட்டு வந்து நிற்கிற? நல்லாவா இருக்கு? ஆனால் நீ இன்னும் உன்னுடைய கியாஷை கண்டுபிடிக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் கிளம்புற என கேட்டாள் ஸ்ருதி. கியாஷை கண்டுபிடித்தால் கூட இத்தனை வருடங்கள் கழித்து அவரை நேராக சந்திக்கும் தைரியம் எனக்கு இல்லை. அவருக்கு என்னை மறந்து கூட போயிருக்கலாம். அப்படியே அவருக்கு என்னை நினைவிருந்தாலும் அவரை சுற்றி இருக்கும் சந்தர்ப்பமும் சூழ்நிலைகளும் எங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம் என்றாள் ராதிஷா. ஸ்ருதிக்கு அவளை எப்படி நிறுத்துவது என்று தெரியவில்லை. பதட்டத்துடன், அண்ணன் வந்த பின்னாடி சொல்லிட்டு போகலாம்ல என கேட்டாள் ஸ்ருதி. ஸ்ருதி, அண்ணன் கிட்ட நான் பேசுகிறேன். நமக்காக கவலைப்படுறவங்க நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம பெற்றவங்களும் நம்ம கூட பிறந்தவங்களும் தான் நம்ம மேலே அக்கறை இருக்கும். அவங்க தான் நம்மளை தேடுவாங்க. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நம்ம நடந்துக்கக்கூடாது. நீ எப்பவும் கவனமாக இருக்கணும் என்றாள் ராதிஷா. சரி ராதிஷா என்றாள் ஸ்ருதி. ராதிஷாவிற்கு அவளுடைய வீடுதான் பாதுகாப்பான இடம். அவளுடைய பெற்றோரான ராதாவும் கிருஷ்ணனும் அவள் மேல் அளவு கடந்த பாசத்தை வைத்திருக்கின்றனர். இருந்தும் அவள் என்ன செய்தாள்? அவளுடைய 21வது பிறந்தநாள் தினத்தன்று யாரிடமும் சொல்லாமல் சென்னையிலிருந்து அவள் கியாஷை தேடி சில்லாங் பறந்து வந்தாள். அதற்காக அவளது தந்தை கிருஷ்ணன் இன்று வரை அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எத்தனை பிரச்சனைகளை தாண்டி கியாஷை கண்டு கொண்டாள். ஆனாலும் அவன் என்ன செய்தான்? இன்னும் அவனது முகத்திரையை கூட அகற்றவில்லையே. அவனுக்காக அவள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் காத்திருக்க தயாராக இருந்தாள். ஆனால் இங்கு அவனுக்கென்று ஏற்கனவே நிச்சயித்த பெண் அவனுடன் ஊரறிய கைகோர்த்து நடந்து வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி ராதிஷாவிற்கு இல்லை. இருவருக்கும் இடையில் விரிசலை ஏற்படுத்தி அவளது உறவை தக்க வைத்து கொள்ள அவள் விரும்பவில்லை. அவளது பெற்றோரான ராதாவிற்கும் கிருஷ்ணனுக்கும் இடையில் இது போன்று யாரும் நுழைய முடியாது. அதே நேரம் அவளது தோழிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள். இப்படி குடும்பத்திற்குள் நுழையும் மூன்றாவது நபரால் குடும்பம் சீரழிந்து அவர்களது தாய் தந்தை இருவரும் வேறு வேறு புறம் பிரிய நேர்ந்திட்டதென்று. அவளை பார்ப்பவர்கள் என்ன சொல்வார்கள்? குடும்பத்தை கெடுக்க வந்தவள் என்று நினைக்க மாட்டார்களா? பணம், பதவி, அதிகாரம் எல்லாம் இருக்கு என்பதற்காக திரைக்கு பின்னால் கள்ளக்காதலியாகிவிட்டாள் என்று அவளை கூற மாட்டார்களா? இந்த வார்த்தையை யோசிக்க யோசிக்க அவளது கண்கள் குழமானது. எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செய்துவிட்டோம்!
இது எல்லாம் அவளுக்கு தேவைதான். ஆரம்பத்தில் பெற்றவர்களிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அங்கிருந்து கிளம்பி அவளது பல வருட கனவாக இருந்த கியாஷை காண வந்தாள். ஆனால் இங்கு அவளால் பிரச்சனையை நேராக சந்திக்க முடியாமல் இங்கிருந்து கிளம்ப முடிவு செய்துவிட்டாள். இப்போது மீண்டும் அவளது கூட்டுக்குள் சென்று பெற்றவர்களின் கைகளுக்குள் ஒளிந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்து விட்டாள். சரி ஸ்ருதி, நேரமாகிறது, நான் கிளம்புகிறேன் என்றாள் ராதிஷா. பார்த்து போயிட்டு வா ராதிஷா என்றாள் ஸ்ருதி. முதலமைச்சர் என்பது சாதாரண பதவி இல்லை. மாநிலம் முழுவதும் அவரை பார்த்து கொண்டிருக்கும் சாதாரணமான ஆண்மகனாக இருந்திருந்தால் நிச்சயித்த பெண்ணை வேண்டாம் என்று சொல்ல வெகு நேரம் ஆகாது. கவின் இருக்கும் இடத்தில் அவனால் அப்படி ஒரு செயலை செய்ய முடியாது. இதுபோல் உயர் மட்டத்தில் இருக்கும் குடும்பத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் மிகவும் கம்மி. பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர்களுடன் அவர்களது வாழ்க்கையை தொடர்வார்கள். மக்கள் முன்னிலையில் அவர்களது வாழ்க்கை உதாரணமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் மீண்டும் அவள் கியாஷுடன் சேரும் வாய்ப்பு இல்லை என்று தோன்றியது ராதிஷாவிற்கு. அவளுக்காக அவன் அனைத்தையும் உதறிவிட்டு வருவான் என்று காத்திருப்பது முட்டாள்தனமாகப்பட்டது. அவன் அவனது வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கட்டும். இவளால் எந்த குழப்பமும் நேர வேண்டாம். அவன் கியாஷாக அவள் முன் வந்து நிற்பதற்குள் அவள் இங்கிருந்து போக வேண்டும். போய்தான் ஆக வேண்டும். எத்தனை ஆண்டுகள் தவம் இருந்தாள். அனைத்தும் கனவாகி போனதே. அவள் இதயத்தில் ஏற்பட்ட வலியை அவளால் சகித்து கொள்ள முடியவில்லை. காரில் அழுகையை அடக்கிக் கொண்டு கண்மூடி அமர்ந்திருந்தாள். இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை வியூவர்ஸ்.